அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம துணிகளில் ஏற்படுற கரைகளை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கரைகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆயில் கரை, கிரீஸ் கரை, எண்ணெய் கரை, அப்புறம் நம்ம சாப்பாட்டு பொருள்லாம் விழுந்தால் கூட கரை பிடிக்கும். இந்த மயோனிஸு, அப்புறம் இந்த இந்த மாதிரி உணவுப் பொருட்களாலும் நிறைய நம்ம துணிகளில் கரை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கரைகள்லாம் அவ்வளோ சாமானியமாக அவ்வளோ சீக்கிரமாக போகாது. நீங்களும் நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி துவைச்சி பார்த்துருப்பீங்க. டிடர்ஜென்ட்னால் போகாது. நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ டிடர்ஜெண்ட்டை போட்டு நீங்கள் துவைச்சி பார்த்துருப்பீங்க, அப்பையும் போயிருக்காது. இப்போ இந்த மாதிரி விடாப்பிடியான கரைகள்லாம் எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தான் நம்ம டிடர்ஜெண்ட்டில் என்ஜைம் சேர்த்துறோம். இந்த மாதிரி கரைகள்லாம், விடாப்பிடியான கரைகள்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக டிடர்ஜெண்ட்டில் நம்ம என்ஜைம் நம்ம ஆட் பண்ணுறோம். நார்மலான டிடர்ஜெண்ட்டால் அழுக்க சுத்தப்படுத்த முடியும். மற்றபடி இந்த மாதிரி கரைகள்லாம் நார்மலான டிடர்ஜெண்ட்டில் போகாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சிறிய அளவில் இந்த கிளீனிங் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹவுஸ் ஹோல்டு கிளீனிங் பொருட்கள்லாம் இந்த டிஷ்வாஷு, ஹார்பிக் மாதிரியான இந்த டாய்லெட் கிளீனரு, இதெல்லாம் நம்ம தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த டிட்டர்ஜெண்ட் லிக்விட் மட்டும் ப்ராப்ளம் அதிகமாக வரும். டிட்டர்ஜெண்ட் லிக்விட் தயாரிப்பில் நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டா அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதுக்கு நான் நிறையா எந்தெந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும், டிட்டர்ஜெண்ட் லிக்விட் தயாரிப்பில் எந்தெந்த மாதிரி எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்ன மாதிரி தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாமல் ரா மெட்டீரியல், மூலப்பொருட்கள், எந்தெந்த பர்பஸ்க்கு எந்தெந்த மூலப்பொருள் யூஸ் ஆகும், அது எந்த அளவில் யூஸ் பண்ணணும், கிளீனிங் பொருட்களில் அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவோடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த கரையெல்லாம் நீக்கிறதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா அது தின்னரு. நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. தின்னர் பற்றி இது ஹார்ட்வேர் ஸ்டோர்லாம் கிடைக்கும். இதை நம்ம இந்த கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதை தண்ணியெலாம் ஊற்றி, வாளியில் தண்ணியை ஊற்றி, இது தின்னரை ஊற்றி துணிகளை ஊற வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த துணியில் உங்களுக்கு கரையை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துணியை ஒரு டேபிள் மேலே விரிச்சுக்குங்க. தின்னர் பாட்டிலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. தின்னர் பாட்டில் நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோர்லாம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் பட்ஸ் இருக்கும். பட்ஸ் அந்த முனையில் பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சை மட்டும் உள்ளே விட்டு பாட்டிலுக்குள்ளே, தின்னர் பாட்டிலுக்குள்ளே விட்டு நினச்சிக்குங்க. நினச்சி அதை எடுத்து லைட்டாக எந்த இடத்துல கரை இருக்குதோ துணியில் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அது அந்த தின்னர் வேப்பரைஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணிக்கிட்டா போதும். தொடர்ந்து ஒரு 4-5 தடவை நீங்கள் அந்த தின்னரை வச்சு நீங்கள் சுத்தப்படுத்துனீங்கன்னா கரை போயிடும். இது இந்த பிரிண்டிங் துணிகள்லாம், பிரிண்ட் பண்ணி வர துணிகளுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பிரிண்டிங் துணிகள்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கலர் போயிடும்.
ரெண்டாவதா என்னென்று காட்டன் துணிகளுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இது கலர் போகாது. இருந்தாலும் வந்து முதல்ல நீங்கள் இந்த தின்னரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு பண்ணி சின்னதாக டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். தின்னர் வந்து எல்லா துணிக்கும் ஒரே மாதிரி செயல்படாது. ஒவ்வொரு துணிக்கும் இதனுடைய செயல்பாடு மாறுபடும். அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் எந்த துணியில் கரை உங்களுக்கு படிஞ்சிருக்கோ, எந்த துணியில் கரை படிஞ்ச துணியை சுத்தப்படுத்தணுமோ அதை வந்து முதல்ல வந்து ஒரு மூலையில் கீழே துணியில் அடிப்பாகத்துலேயோ சின்னதாக டெஸ்ட் பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இதை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இந்த தின்னரை யூஸ் பண்ணுறதுனால கரை நிச்சயமாக போயிடும். ஆனால் கலர் போகக்கூடாது அல்லவா? அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.